தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு நீங்க நடந்துகிட்ட விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ரேகா, என்ன சொல்ற? அந்த வைஷாலி பொண்ணுக்காக உயிரையே விடுங்க. ஒரு பேஷண்ட். டாக்டருக்கு பேஷண்ட் தான் முக்கியம். நீ ஒரு டாக்டர், ஏன் இப்படி நடந்துக்கிற? திவாகர், நாம இங்க வந்திருக்கிறது மென்டல் ஹெல்த் ரிசர்ச்சுக்காக. பெண்கள் கூட உறவாடுறதுக்கு இல்ல. என்ன பாரு, பலவிதமான பேஷண்ட் கிட்ட அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டாதான் நம்ம ரிசர்ச் சக்சஸ் ஆகும். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? கம் ஆன், ரிலாக்ஸ். எனக்கு குழந்தை பிறக்குமா சார்? எனக்கு பிறக்குமா? பிறந்துடுமா. நல்ல பொண்ணு இல்ல, அமைதியா இருக்கணும். எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது. ஆஷாவோட பொசிஷன் இப்போ. நாளைக்கு ஆஷாவை மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர், ஜாக்கிரதையா பாத்தீங்க. ஓகே டாக்டர். வணக்கம் சார். ஓ, ஷீலா அம்மாவா? உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நவ் ஷீஸ் ஆல் ரைட். இனிமேல் ஜாக்கிரதையா இருங்க. செல்லம் கொடுக்கறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மீறின செல்லம், கட்டுப்பாடு ரெண்டுமே ஆபத்தானது. தப்பு என் மேலதான். தான் இஷ்டத்துக்கு விட்டதுனால சந்தர்ப்ப சூழ்நிலை இவளை போதை மருந்துக்கு அடிமையாக்கிடுச்சு. சத்தியமா இனிமே அந்த விஷயத்தை நான் தொட மாட்டேன் சார். வெரி குட். இனிமே நீ நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். ஓகே? ஓகே சார். பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா இருக்காமா? நீ சாப்பிடுமா? சாப்பிடுமா? ஹை ரஞ்சித். ஐயோ, என்ன இது? ஏய் வா, விடு. என்ன மூக்குல வா. விடு. வா வா. விடு. என்ன பொண்ணு தானே? விடு. சொன்னா கேக்கு. வா. நான் நல்ல பொண்ணு இல்ல. விடு நீ என்ன? வா. சரி. எனக்கு ரஞ்சித் வேணும். கொஞ்சமா அறிவு இருக்கா? பேஷண்ட்கிட்ட நம்பருக்கு தெரியாது. அவ நல்ல பொண்ணு இல்ல, கெட்ட பொண்ணு. சரி சரி, அவங்க கெடுக்கறாங்க. நீதான் நல்ல பொண்ணாச்சே. ஐ, நான் நல்ல பொண்ணு. அதான் சொல்றேனே, நீ நல்ல பொண்ணா? நான் சொல்றதெல்லாம் கேட்பியா? ஓகே, போமா. பிஸ்கட் வேணும். நான் வாங்கி தரமா? என்ன? மறக்க மாட்டேல்ல? மறந்துடாத. நீங்க தானே டாக்டர் திவாகர்? ஆமா. நீங்க என்ன பார்க்கணும்னு டாக்டர் சுகன்யா சொன்னாங்க. ரஞ்சித்ங்கிறவரை கூப்பிட்டு வர முடியுமா? சாரி டாக்டர். ஏன் டாக்டர், வைசாலியருக்கு ஒரே பொண்ணு. அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்தேன். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் மீ, மேனேஜர் ஃப்ரீயா இருக்காரா? நான் போய் பார்க்கலாமா? உள்ள போய் பாருங்க. தேங்க்ஸ். குட் மார்னிங் சார். மார்னிங். உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? மிஸ்டர் ரஞ்சித். ஓ, மிஸ்டர் மெட்ராஸா? அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கே போயிட்டாரே. எந்த ஊர் சார்? திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஏதோ வில்லேஜ். அதான் எனக்கு தெரியும். அப்பா, ரஞ்சித் எப்படி பார்த்தாரு? அவரை பார்த்து நீங்க பேசிட்டீங்களா? இல்லம்மா, அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருமா. அவர் எங்கப்பா போயிருப்பாரு? சொல்லுங்கப்பா. திருநெல்வேலி பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஊர் பேர் தெரிஞ்சா அது போதும். இப்ப நீங்க போறீங்களா இல்ல நான் போட்டுமா? நானே போறேம்மா. அலைஞ்சதுதான் மிச்சம். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க ஊருக்கே போகலப்பா. நீங்க போய் சொல்றீங்க. போய் தான் சொல்றீங்க. அம்மா, ஆபீஸ்ல உள்ளவங்க தப்பான அட்ரஸ் கொடுத்தாரு, என்னமா பண்ண சொல்றேன்? இல்லப்பா, நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. எனக்கு சாப்பிட வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீங்களே சாப்பிடுங்க. நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கப்பா. நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. போய் தான் சொன்னீங்க. நீங்க ஊருக்கு போங்க. நீங்க ஊருக்கே போற. நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. நீங்க என்கிட்ட போய் தான் சொன்னீங்க. ஏமா இப்படி எல்லாம் சொன்னதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. கேளுமா, கேளுமா. ரஞ்சித் தாப்பா வேணும். எனக்கு ரஞ்சித் தான் வேணும். கேளுமா. நீங்க போய் சொல்லிட்டீங்கப்பா. எனக்கு ரஞ்சித் தாப்பா வேணும். எனக்கு ரஞ்சித் தான் வேணும். நீங்க போய் சொல்லிட்டீங்க. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. இந்த பாருமா, நான் உடனே புறப்படுறேம்மா. வந்தா ரஞ்சித்தோட தான் வருவேன். எனக்கு ரஞ்சித் தான் வேணும். எனக்கு ரஞ்சித் தாப்பா வேணும்.
வாங்க வாங்க, என்ன இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். என் பொண்ணோட பிடிவாத குணம் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவ நீங்க இல்லாம வாழ மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். வாங்க. லக்ஷ்மி, இதோ வந்துட்டேங்க. she is my wife. நான் சொல்லல ஒரு பொண்ணை பத்தி. அந்த பொண்ணோட அப்பா தான் இவரு. வணக்கங்க. வைஷாலி நல்லா இருக்காளா? நல்லா இருக்காமா. பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்க. பேருக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்கு. தீர்க்க சுமங்கலியா இருமா. சரி, நீ இப்ப டிஃபன் ரெடி பண்ணு. சரிங்க. தம்பி, நான் உடனே ஊருக்கு போய் அனுப்பா. என்ன சார்? இத பாரு, நான் போய் உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற உண்மையை சொன்னா கூட அவன் நம்ப மாட்டான். அப்ப என்னென்ன பண்ண சொல்றீங்க? என் பொண்ணோட தொந்தரவு தாங்க முடியாம தான் நீங்க வேலையை ரிசைன் பண்ணேங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் உங்க மனசை எப்படியாவது மாத்திடலாங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகுதான் என் முடிவை நானே மாத்திக்கிட்டேன். இனி என் பொண்ணு உங்களை அடியோடு மறக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்க பொண்ணு என்ன மறந்து வாழறதுக்கு என்னால முடிஞ்ச எது வேணாலும் செய்யறேன். நீ உயிரோடு இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ மனசை என்னாலே மாத்த முடியாது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. எப்படி இத உங்ககிட்ட சொல்றதுல தயக்கமா இருக்கு தம்பி. எதுவா இருந்தாலும் சரி தைரியமா சொல்லுங்க. நீ ஒரு ஆக்சிடென்ட்ல என் டெட் பாடிய உங்க பொண்ணு பார்க்கணும், அவ்வளவுதானே? ரஞ்சித்த பாருங்க, ரஞ்சித்த பாருங்க, ரஞ்சித்த பாருங்க டாடி, ரஞ்சித்த பாருங்க, பாருங்க. ரஞ்சித் செத்து போயிட்டாரு, போயிட்டாரு. அப்பா நாம குடுத்து வச்சிருக்கோம். சரி அம்மா, ரஞ்சித் செத்துட்டாருன்னு நம்ப வைக்க நான் போட்டு இந்த டிராமாவால என் பொண்ணு இந்த நிலைக்கு ஆளாயிட்டா. நீங்க படிச்சவங்க இப்படி ஒரு மோசமான பிளான் செய்ய எப்படி சார் மனசு வந்தது? அப்ப எனக்கு வேற வழியே தெரியல டாக்டர். உங்க பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி தந்த உங்களால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியலையே. இப்ப வேதனைப்பட்டு என்ன சார் பிரயோஜனம்? என் பொண்ணு பழைய வைசாலியா மாறணும் டாக்டர். கவலைப்படாதீங்க, பழைய வைஷாலியா மாத்தி காட்டுறேன்.